அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில், அதாவது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லோருக்குமே கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பணம், ரிசுக்கு நமக்கு தேவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ரிசுக்கை தாராளமாக அல்லாஹ்விடமிருந்து கணக்கின்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்தையுமே, அனைத்து சந்தோஷத்தையுமே அடைந்து கொள்றதுக்கு நமக்கு தேவைப்படுகிறது இந்த பணம். அந்த பணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சுருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஆனால் அதில் பரக்கத் இல்லை அப்படிங்கும்போது நம்முடைய தேவைகளுக்கே, நம்முடைய தேவைகளவே நிறைவேற்ற முடியாமல் அதிருப்தியாக மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். இப்போது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, அல்லாஹ்தாலா நம்மளுக்கு பரக்கத்துக்கு மேலே பரக்கத்தை கொடுக்கக்கூடிய, நம்மளை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ்தாலா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மனிதர்கள் மட்டும் கிடையாது, பறவைகள், விலங்குகள், இன்னும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுக்கு கூட ரிசுக்கு வழங்குறதுல வல்லவனா இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர யாராலும் ரிசுக்கு வழங்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தாராளமா ரிசுக்கு அளிக்கக்கூடியதுல மிகச்சிறப்பானவனா இருக்கிறான். ரிசுக்கு வழங்குறதுல அவன்தான் மிகச்சிறப்பானவன். அவனே தன்னை பற்றி இப்படி சொல்றான். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் குறைவா தர்றான், இன்னொருத்தவங்க மட்டும் வசதியா இருக்காங்களே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அல்லாஹ் தஆலா அதற்கும் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டுமே ரிசுக்க தாராளமா தர்றேன்னு சொல்றான். ரிசுக்க விசாலமா கொடுக்குறான். இது ரிசுக்கே ஆயத்தினுடைய அர்த்தம் இது. அப்போ நம்மை பற்றி அல்லாஹ்வுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்ப நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் மிக அறிந்தவன். நமக்கு அதை பற்றிய அறிவு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்கலைனாலும் அல்லாஹ் நமக்கு தேவையான ரிசுக்கை தாராளமாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். நம்ம அதை தேடி போகலைனாலும் நமக்கு உணவு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனாலும் அல்லாஹ் விரும்புறது என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கறது இருக்கு பாருங்க, அதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அப்படி கேட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதில் அல்லாஹ் அதிக அளவு பரக்கத் செய்கிறான். இன்றைக்கு அப்படிதான், நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பெரிய செல்வந்தனாகிற அளவிற்கு நமக்கு ரிசுக்கில் பரக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கட்டாயம் ஜுமாவுடைய தொழுகையை முடிச்ச அடுத்த கணமே செய்யக்கூடிய ஒரு அமல். ஜுமாவுடைய தொழுகை தொழாமல் யாரும் இந்த அமல் செய்ய முடியாது. அப்போது இந்த அமல் தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் செய்யணும். ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சாதான் இதை செய்யணும். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, ஒருவன் ஜுமா தொழுது முடித்ததும் அடுத்த கணமே எவருடனும் பேசாமல் அப்பக்கம் இப்பக்கம் திரும்பி பாராமல் மனமொன்றி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் முஅத்தி ஹுவல்லாஹ் என்று 70 தடவை ஓதி வந்தால் அவன் விரைவில் செல்வனாவான். ஓதுவதற்கு முன் 3 தடவை செலவாத்தும், ஓதிய பின் 3 தடவை செலவாத்தும் ஓதிக்கொள்ள வேண்டும். இதற்கு மாறாகச் செய்யின் பலனளிக்காது. அப்போது மிக முக்கியமாக நம்ம ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றியிருக்கணும். அடுத்த நிமிஷமே இதை செய்யணும். வேறு எந்த சிந்தனைக்கும் நம்ம போகக்கூடாது. ஒரே மனமொன்றி நம்ம இந்த அமலை செய்யணும். என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் முஅத்தி ஹுவல்லாஹ். பிஸ்மில்லாவோட அர்த்தம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அளவற்ற அருளாளன், நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு. அல் முஅத்தி ஹுவல்லாஹ் அப்படின்னா, அல் முஅத்தி அப்படின்னா கொடுக்கக்கூடியவன், ஹுவல்லாஹ் அப்படின்னா அவனே அல்லாஹ், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான திக்ரை நீங்கள் 70 தடவை நல்ல முறையில் ஓதி முடிச்சிருங்க. கண்டிப்பாக இதற்கு முன்னாடியும் இதை முடிக்கும் போதும் நீங்கள் செலவாத்த 3 முறை நீங்கள் சொல்லி இருக்கணும். இதற்கு மாறாக நீங்கள் செய்யவே கூடாது. இதில் எதையுமே நீங்கள் தவறாமல் நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக இதை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும்.
நம்ப முடியாத செல்வத்த அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் பண நெருக்கடியில இருக்கிறவங்க, இன்னும் கடன்ல இருக்கிறவங்க, பண தேவையில இருக்கிறவங்க, எங்களுக்கு பணம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தா குடுத்துட்டா நல்லாருக்கும் அப்படிங்கிறவங்க, இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயத்திற்கு அத நிறைவேத்திக்க எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இந்த அமல முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நீங்க எப்படிப்பட்ட செல்வத்த நீங்க விரும்புறீங்களோ, அதை விட அதிகமான சிறப்பான செல்வத்த பரக்கத்தா அல்லாஹ் உங்ககிட்ட குடுப்பான். கண்டிப்பா நீங்க அத வச்சு நீங்க ரொம்ப திருப்தியா, ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்க முடியும். ஏன்னா, இது அனுபவபூர்வமானது. இன்னும் முந்திய காலத்துல இத செஞ்சு நிறைய நபர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. இத தொடர்ந்து செய்யக்கூடியவங்க, அதாவது வாரா வாரம் இந்த அமல செய்யக்கூடியவங்க, மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே உங்களுக்கு செல்வச் சீமானா மாறணும், பெரிய கோடீஸ்வரனா வாழணும், அல்லாஹ்வினுடைய பரக்கத் கொண்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த அமல நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் இத தெளிவாக தப்பில்லாம மிகச்சரியா செய்றவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் நம்பிக்கையோட இத தெளிவா நீங்க செஞ்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ் பணத்த அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா கொடுத்து உதவுவான். நீங்க எங்கிருந்து வருதுன்னு நீங்க யோசிக்கவே வேணாம். அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் எங்க வச்சிருந்தாலும் சரி, அதை தேடி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல மட்டும் நீங்க முடிச்சுட்டு காத்திருங்க. அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு தேவையான பரக்கத் ஓடோடி வரும். எனவே இந்த ஒரு அமல் உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள், வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபியே ஓதத் தெரியாது. ஆனா குர்ஆன் ஓத ஆசைப்படுறோம். எங்களுக்கு தமிழ்ல கிடைச்சா நல்லாருக்கும் அப்படிங்கிறவங்க, தமிழ் குர்ஆன் வேணும் அப்படின்னாலும், நம்மகிட்ட இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.